இது என்ன குழந்தை? ஆகில், நான் இதைத் தரமாட்டேன். 17 வயதுடைய பரிஷே கத்திக்கொண்டு சொன்னாள். ஆகில் ஒரு பார்வை அவளைக் கண்டான். பின்னர் அவளது கட்டிலில் இருந்த குட்டி ராகிபை எடுத்து அவன் தாய்க்கு ஒப்படைத்து விட்டான். இன்று முதல் எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை, இந்த குழந்தைக்கும் இல்லை. ஆகிலின் வார்த்தைகள் ஹரம் மனதை சிதறடித்துவிட்டது. அவனே அந்த குழந்தையின் தந்தை. ஆனால் அந்தக் கணத்தில் அவன் தனது காதலி மனைவியையும் குழந்தையையும் விட்டு பரிஷேவை கட்டிப்பிடித்து நின்றான். 16 சிங்காரம் செய்து கொண்டு கண்ணாடிக்கு முன் நின்று தன்னை ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப அழகா இருக்கேயாரா? நீயா இவ்வளவு சிரியஸா தயாராகிறது? சுத்தமான மாப்பிள்ளையா நீயே மாதிரி என அவளது தோழி உரூச் சொல்ல அவள் கூறினாள். என்ன மாப்பிள்ளைய விட குறைவா? நானே மாப்பிள்ளையின் சகோதரி. எனக்கு மாப்பிள்ளை மாதிரி தோன்றணும் இல்லையா என சொல்லி பிளஷ் ஆனை பயன்படுத்தி மேலும் அழகுபடுத்தி சிரித்தாள். பொண்ணுங்களா, வெளிய வாங்குங்க, மாப்பிள்ளை வந்துட்டாங்க, வரவேற்கணும். மிஸ்ஸஸ் கரன் கூப்பிட்டதும் எல்லோரும் வெளியே சென்றார்கள். பெரிய காரில் மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். பரிஷே பாதி அதிசயத்துடன் நின்றாள். இவ்வளவு பணக்காரரா? அவர்களது நடைமுறை, பேச்சு, உடை எல்லாமே அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. மாப்பிள்ளையை வரவேற்கும்போது, பால் கொடுக்கும் நிகழ்ச்சி தொடங்கியபோது பரிஷே மாப்பிள்ளையை பார்த்தவுடன் வாயை திறந்தவாறு பார்வையை அகற்ற முடியாமல் நின்றாள். மிக அழகான, ஆண்மையுள்ள உருவம். ஒரே கணத்தில் பரிஷே இந்நாட்டை விட்டு வெளியே இருந்ததற்கு வருத்தப்பட்டாள். அவள் பிள்ளைத் தொட்டிலிலிருந்தே தனது நானியுடன் இத்தாலியில் இருந்தாள். இப்போது திருமணமானது தாயாரின் மகளின் திருமணமாக இருந்தது. இப்போது அவள் பாகிஸ்தானின் இயற்கை அழகில் மயங்கிவிட்டாள். அந்த அழகும் ஹரம் என்ற தனது பிதாமகனின் மகளுக்கே வந்தது. பரிஷே அவனைக் கண்டபோது சிரமமாக தனது உணர்வுகளைக் கட்டுப்படுத்திக் கொண்டே அவன் மேல் புஷ்பங்களை வீசியாள். அரே பரி, நீயே பண்ணு இந்த பால் கொடுக்கும் நிகழ்ச்சி என்ற உத்தரவை அஸ்ரா மாமி கூறினார்கள். அவள் குழப்பமாய் பார்த்தாள். அது என்ன ஆண்டி இந்த நிகழ்ச்சி? அவளுக்கு எதுவும் தெரியாது போல. ஷசா, செல்லம்மா, போடா பாட்ல பால் இருக்கே, அது எடுத்து வா. அஸ்ரா, ஹரமின் அம்மா மாப்பிள்ளைக்கு மிகவும் மென்மையாக நடந்து கொண்டார்கள். மாப்பிள்ளையின் முகத்தில் அழகான சிரிப்பு. அதில் பரிஷே ஒரே கணத்தில் மூழ்கினாள். எனக்கு இந்த மனிதன் வேணும், எப்படியும் வேணும். அடுத்த கணம் அவள் இதயமே அவனை நாடியது. இதோ பால் கலந்த கிளாஸ், குடிக்கவா? ஆஹிலுக்கு. ஹரமுக்கு சகோதரி இல்லையா? அப்போ மாமா மகளா? நீங்க இந்த உரிமையுடன் செய்யணும். அஸ்ரா மாமிக்கு அந்த இத்தாலி நாட்டுப் பெண் மிகவும் பிடித்திருந்தாள். அவர்களின் திட்டம் அவளைத் தங்கள் மகன் குர்ரமுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது. பரிஷே அந்த கிரேக்க தேவனாயிருக்கும் மாப்பிள்ளையிடம் பால் கிளாஸ் சாய் உத்தினாள். அவன் அதை எடுத்து குடிக்கத் தொடங்கினான். சிறிது குடித்து மீண்டும் திருப்பிக் கொடுத்தான். தானாகவே பரிஷே அவன் விட்டுவிட்ட பாலை குடித்தாள். எவ்ரிவன் அதிசயத்துடன் பார்த்தார்கள். அதுவரைக்கும் ஆகிலும் ஒரு நிமிடம் நின்றான். என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்கிறீங்க? அவள் முகம் சுளித்து கேட்டாள். செல்லம், இந்த பாலை நீ குடிக்கக்கூடாது. அஸ்ரா மாமி சிரித்தபடியே சொன்னார்கள். அவங்க திருப்பி கொடுத்தாங்களே, எனக்கு தர்றாங்களா நினைச்சேன், நான் குடிச்சேன். அவள் தோள்களை உயர்த்தி சொன்னாள். பரவாயில்லை செல்லம், உனக்கு தெரியாம நடந்தது, நடக்கலாம். சரி, இப்போ ஆகிலிடம் நீங்க நிக்கா கேளு. நிக்கா அப்படின்னா என்ன ஆண்டி? இந்தக் கேள்விக்கு எல்லா பெண்களும் சிரிக்கத் தொடங்கினார்கள். ஆகில் செல்லம், உன் மைத்துனி ரொம்ப மாசுமா இருக்காங்க. நீயே அவருக்கு உனக்கு பிடிச்சத கொடுடா. எல்லாரும் அத பங்கிட்டுக் கொள்றாங்க. அஸ்ரா மாமி ஆகில் மற்றும் பரிஷே இருவரையும் காப்பாற்ற நினைத்து கூறினார்கள். ஆகில் அருகில் இருந்த அஷரிடம் பணம் தரச் சொன்னான். அப்போதுதான் அவன் 5,5,000 ரூபாய் நோட்டுகளை 2 கட்டுகளாகப் பெற்று பரிஷேவிடம் நீட்டினான். எனக்குத் தேவையில்லை என்று பரிஷே அவ்வாறு பணத்தை ஏற்க மறுத்தாள். அங்குள்ள அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு சிறிய நாடகமே பரிஷே உருவாக்கினாள். அஸ்ரா மாமி அந்த பணத்தை கையில் எடுத்து ஷசாவிடம் கொடுத்து, இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பங்கிட்டு வாங்கிக்கோங்க என்று கூறினார்கள். ஆகில் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான். ஆனால் பரிஷே அவன் செல்லும் பின் தோற்றத்தை பார்த்துக் கொண்டே நின்றாள். அவளுக்கு அந்த நோட்டுகள் வேண்டாம். அவளுக்கு அந்த நோட்டுகளுடன் வந்தவன் தேவையானவன். ஆனால் இது எல்லாமே விதியின் விளையாட்டு. அது இப்போது ஹரமின் விதியில் இருந்தது.
ஆனால் பரிஷேவுக்கு ஒரு கணமும் அமைதியில்லை. சிறிது நேரத்தில் நிக்காஹ் நடைபெற இருந்தது. ஹரமு மாப்பிள்ளையாய் ஒளிரும் ஜாலி கிழிந்த துகிலுடன் இருக்கிறாள். அவளது முன்னால் திரை, மற்ற பக்கம் ஆகில். மௌலவி ஹரமுவை நோக்கி திரும்பினார்கள். ஒரு கணம் முழு இடமும் அமைதியாகியது. பரிஷே மேடையின் கீழே நின்று இவற்றை அனைத்தையும் பார்த்துக் கொண்டாள். அவளது இதயத்தில் மின்னல்கள் பட்டுக்கொண்டிருந்தன. அவளால் தாங்க முடியாமல் மாவுலவியை காணாமல் செய்வதற்கான எண்ணம் தோன்றியது. எந்தவிதமாக இருந்தாலும் இந்த நிக்காஹ் நிறுத்த வேண்டும் என்று எண்ணினாள். ஹரமு ஷாஹ்னவாஸ் பிந்த் முகம்மத் ஷாஹ்னவாஸ், உங்களது நிக்காஹ் ஆஹில்கான் வலத் முகம்மத் அலி கான் அவர்களுடன் 50 லட்சம் சிக்கா ராயிஜ் வல்கத் தொகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு கவுல்தானா? ஜி கவுல் ஹை. ஹரமின் மென்மையான குரல் கேட்டது. அதில் ஆஹிலின் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு பரவியது. மௌலவி மீண்டும் அதே வார்த்தைகளை கூறினார். ஹரமு மீண்டும் தைரியத்துடன் கவுல் ஹை என்றாள். பரிஷே தனது ஓரமாக இருந்த துண்டு துப்பட்டாவை பிடித்து முறுக்கிக் கொண்டிருந்தாள். மௌலவி ஹரமிடம் கவுல் எடுத்த பின்பு இப்போது ஆஹிலை நோக்கினார்கள். ஆஹில் கான் வலத் முகம்மத் அலி கான், உங்களது நிக்காஹ் ஹரமு ஷாஹ்னவாஸ் பிந்த் முகம்மத் ஷாஹ்னவாஸ் அவர்களுடன் 50 லட்சம் சிக்கா ராயிஜ் வல்கத் தொகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு கவுல் தானா என்றவுடன் ஆஹில் பதில் சொல்ல முன் பரிஷே திடீரென மயங்கி விழுந்தாள். அனைவரும் அதனை நோக்கி பார்த்தனர். ஆஹிலுடன் மேடையில் இருந்த குர்ரம் உடனே முன்வந்து அவளை தூக்கினார். அவளது முகத்தை தடவினார். அனைவரும் பதட்டத்தில் ஆழ்ந்தனர். ஹாய் அல்லாஹ், இதற்கு என்னாச்சு? மிசஸ் கரன் விரைந்தார். குர்ரம், அவளை உள்ளே அழைத்து செல். சாம்பாய்ச்சரத்து தாழ்ந்திருக்கும் போலிருக்கிறது. இத்தனை கூட்டத்தை அவள் சகிக்க முடியவில்லை என்று அஸ்ரா பேகம் அன்புடன் கூறினார்கள். குர்ரம் அவளை கட்டிலில் தூக்கிச் செல்லத் தொடங்கினார். ஆனால் பரிஷேவின் உள்ளம் குர்ரமை கொன்றுவிட ஆசைப்பட்டது. அவளோ ஆஹிலுக்காகவே மயங்கி விழுந்தவள். அவன் வந்து தன்னை தூக்கிக் கொள்வான் என நினைத்தாள். ஆனால் இங்கே விஷயமே புரட்டிப்போனது. சிறிது நேரத்தில் வெளியே வாழ்த்துக் குரல்கள் கேட்க பரிஷே நெஞ்சில் கல்லை வைத்தபடி எழுந்தாள். என்னாச்சு என் செல்லம் பரி, நீ நன்றாக இருக்கிறாயா என்று மிசஸ் கரன் கவலையுடன் கேட்டார்கள். மம்மா, இந்த ஆஹில் யார்? அவளது திடீர் கேள்விக்கு மிசஸ் கரன் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். பரிஷே, ஆஹில் இல்லை, ஆஹில் பாயி. அவர் உனக்கு 12 வயது பெரியவர், ஹரமின் கணவரும் கூட. நாகரீகமாக மரியாதையுடன் பேசு என்று மிசஸ் கரனுக்கு அவளது நடத்தை பிடிக்கவில்லை. ஓஹ் மம்மா, ஓ மம்மா, விடுங்க அந்த நாகரீகத்துக்காக. பாயி என்று சொன்னால்தான் நான் அவருக்கு மரியாதை காட்டுவேனா? என் உள்ளத்தில் அவருக்கான மரியாதை உண்மையாகவே இருக்கிறது. நான் பாயி என்று சொன்னால்தான் அவருக்கு மரியாதை கொடுக்கிறதா? அதெல்லாம் முக்கியமில்லை. எனக்கு நீங்க சொல்லுங்கண்ணா, ஆஹில் யாரின் மகன்? நான் அவரை பற்றி ஏன் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. நம் குடும்பத்தில் அவரும் உள்ளவரா? பரிஷேவின் கேள்விகள் நிறைந்த தோற்றம் ஒரு கணம் மிசஸ் கரனுக்கு எதையோ உணர வைத்தது. ஆனால் அடுத்த கணம் தலையாடிக்கொண்டே கூறினார்கள். ஆஹில் ஹரமின் கசின், அவளது மாமியின் மகன். அதனால்தான் நீ கேட்கவில்லை. ஏனெனில் நீ இங்கே ஒருபோதும் இருந்ததே இல்லை. நீ இத்தாலியில் இருந்தாய், இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறாய். அப்படியில்ல, நீ யாரை எங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும்? யார் யாருடைய மகன், யார் யாருடைய மகள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வாய்? எப்படியாவது உன்னுடைய உடல்நிலை இப்பொழுது சரியாகிவிட்டதானால் வெளியே வா. எல்லா விருந்தினரும் வந்துள்ளார்கள். இப்பொழுது வெளியே இல்லை என்றால் நன்றாக இருக்காது. மிசஸ் கரன் திடக்கமாக சொல்லி வெளியே நடந்து சென்றார். மம்மா, இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சா? அவளது இந்த கேள்விக்கு பதிலாக மிசஸ் கரன் நடையை கைவிட்டு திரும்பினார். நீ ஏன் கேட்கிறாய்? அவர்களுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தலையிடுகிறாய்? லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்சா இருந்தாலும் சரி, திருமணம் நடந்துவிட்டது. இப்பொழுது இப்படியொரு மோசமான கேள்வி கேட்டு உன் மனதையும் என்னுடைய மனதையும் கெடுக்காதே. வெளியே வா. இப்பொழுது சற்று கடுமையாகக் கூறி தாங்கள் வெளியே சென்று விட்டார்கள். அஃப், இப்போ என்ன பண்றது? எனக்கு எப்படி இருந்தாலும் ஆஹில்தான் வேணும். பரிஷே எழுந்து வெளியே வந்தாள். வெளியே இப்பொழுது உணவு பரிமாற்ற நேரம் நடந்து கொண்டிருந்தது. பரிஷே முகம் சுழித்தபடி முன்னே சென்றாள். எல்லோரும் ஈடுபாட்டுடன் இருந்தனர். பரிஷேவின் பார்வை ஹரமின் மேல் போனது. அவளுக்கு இத்தனை அழகு வந்திருக்கு.
எல்லோரும் அவளது ஜாலிடார் குங்கட்டில் உள்ளதைப் பார்த்து புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளை அங்கே இல்லை. ஆண்கள் பக்கமாக இருந்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனை ஹரமுடன் வரவழைத்து அமர வைத்தார்கள். பரிஷே மனதை கடிந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்தாள். ஹரமு ஆஹில் அருகில் அமர்ந்ததும் நடுங்கினாள். ஆஹிலின் உணர்வுகள் அவளிடமிருந்து மறைக்கப்படவில்லை. இருவரும் இதுவரை தேவையான விஷயங்களைத் தவிர வேறு எதிலும் பேசவில்லை. ஆனாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினர். இதையெல்லாரும் அறிவார்கள். காஷ், ஹரமு இன்று எனது மனைவி ஆனிருந்தாள். ஒருவரின் குரல் கேட்டு பரிஷே சற்று நின்றாள். பின்னால் திரும்பிப் பார்த்தாள். யாரடா? சும்மா இருந்துடா. இப்போ அவள் ஆஹிலின் மனைவி. நீ ஆஹிலைத் தெரியாமையா? உன் பேச்சை அவன் கேட்டா உன் உயிரை எடுத்துருவான். மற்றொருவர் அவனை எச்சரித்தான். அட, அவ்வளவு அழகு இருந்தா யாரும் வேற யாரையும் பார்ப்பாரா? அவனோ பசிங்க, அவனோட ஆசை முடிச்சுடுவான் என அவர் சிகரெட் புகையை கமன்றவாறு ஹரமை விட்டு கண்கள் அகற்ற முடியாமல் பார்த்தார். நீ ஹரமை காதலிக்கிறாயா? ஒரு பெண் குரல் கேட்டது. இருவரும் அதிர்ந்து பார்த்தார்கள். அழகான இளம் வயது சிறுமி முன்னால் நின்றதைப் பார்த்து அவர்கள் நொடிக்கொரு வியப்பில் உறைந்துவிட்டார்கள். நீ யார்? அவளை ஆர்வமாகப் பார்த்தபடி ஒருவர் கேட்டார். நான் யாராயிருந்தாலும் பரவாயில்லை. உனக்கு ஹரமு வேணும்னா ஒரு வேலையைச் செய்யணும். ஹரமு உனக்கு கிடைக்கும். பரிஷே தனது சித்திரவதை யோசனையை விரித்தாள். அது சாத்தியமில்லை இப்போ. அவள் ஆஹில் கானின் மனைவி. அந்த கான் நம்மை உயிரோடு விட்டு வைப்பதில்லை. அஸ்ஃபர் ஃபர்ஜாதை பார்த்துக் கொண்டே சொன்னான். ஆனால் ஃபர்ஜாதின் முகம் வேறு எண்ணத்தைச் சொல்லியது. சொல், என்ன செய்யணும்? ஃபர்ஜாதின் கேள்விக்குப் பதிலாக பரிஷேவின் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. பின்னர் அவள் திரும்பி ஆஹில் மற்றும் ஹரமின் மேல் பார்வையை கவனித்தாள். அந்த 16 வயது சிறுமி. அவளது மனதில் என்னவெல்லாமோ விஷம் செறிந்திருந்தது. அதனை அவள் வெளியே விட்டால் எத்தனை பேருக்கும் அதன் தாக்கம் ஏற்படும். ருக்ஸத்தி நேரத்தில் அனைவரும் கண்ணீர் விட்டனர். ஹரமு அனைவருக்கும் பிடித்தவள். அவள் பிரிந்துவிடும் தருணத்தில் அனைவரும் வருந்தினார்கள். போயிடுவியா? நம்மள மறந்துருவியா? தனது ஒரே அண்ணனை சந்திக்க அவள் சென்று அவனது வார்த்தையில் நெகிழ்ந்தாள். நீ எல்லாத்தையும் மறந்துடாதே. குர்ரம் தனது தங்கை ஹரமுவை கட்டிப்பிடித்தான். தனது கண்களில் இருந்த கண்ணீரை கையால் துடைத்தான். ருக்ஸத்தி முடிந்துவிட்டது. அனைத்து மாப்பிள்ளை வீட்டாரும் ஹரமுவை அழைத்துச் சென்று விட்டார்கள். அனைவரும் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுவிட்டார்கள். ஷாஹ்னவாஸ் சாஹிப் 2 சகோதரர்கள். அவருக்கு இளையவன் நௌமான் சாஹிப். ஷாஹ்னவாஸ் சாஹிப்பின் மகன் குர்ரம். அவர் ஒரு செய்தி நிறுவனத்தில் பணியாற்றுகிறார். அவருக்கு 6 வயது சிறியவளான ஹரமு. அவள் இப்போது +1 தேர்வைத்தான் முடித்திருக்கிறாள். மற்றும் 19 வயதிலேயே அவளது திருமணம் நிச்சயமாகிவிட்டது. நௌமான் சாஹிபுக்கு ஒரே மகள் பரிஷே நௌமான். அவள் பிள்ளைத் தொட்டிலிலிருந்தே இத்தாலியில் இருந்தாள். இப்போது மீண்டும் வந்தாள் என்றால் அது ஒரு புயலைக் கொண்டு வந்தது. ஆஹிலின் குடும்பத்தினர் ஹரமின் வருகையை மிக உற்சாகமாக வரவேற்றனர். ஹரமின் முகத்தை மஸ்கான் தொடர்ந்தாள். சில ரசங்களில் பங்கேற்ற பிறகு ஹரமைக் ஆஹிலின் அறைக்குக் கொண்டு சென்றனர். ஹரம் ஒரு சிறிய, அழகான, நிரபராத பெண். அவளது இதயம் கண்ணாடி போல் தூய்மையானது. அவளது இதயத்தில் இடம் பிடித்த முதல் நபர் ஆஹில்கான்தான். அவனை நினைக்கும்போது அவளது முகத்தில் ஒரு நாணமுடைய சிறிய புன்னகை மலர்ந்தது. நீண்ட நேரம் கழித்தும் ஆஹில் அறைக்குள் வரவில்லை. ஹரம் தளர்ந்து கைவிட்டபடி படுக்கையின் கிரவுனில் சாய்ந்தாள். மிகவும் கனமான உடையும் நகைகளும் அவளது முதுகை வலியடையச் செய்திருந்தது. திடீரென்று அவளுக்கு தூக்கம் பிடிக்க ஆரம்பித்தது. அப்போது கதவு திறந்தது. ஆஹில்கான் உள்ளே வந்தான். ஹரம் உடனே நேராக அமர்ந்தாள். அவளது இதயம் தட்டத் துடிக்கத் தொடங்கியது. ஆஹில் தனது ஷெர்வானியை கழற்றி ஒரு பக்கம் போட்டு காலர் பொத்தானை திறந்தபடி ஆழ்ந்த மூச்சு விடுவேண்ட அவளது தூவான முகம் மறைந்திருந்த ஓட்டுக்குள் காணத் தொடங்கினான். அவளது நிரபராத முகமே தான் ஆஹிலை ஈர்த்தது. இன்று அந்த நற்குணத்தின் போர்வை நீக்கப்பட்டது. ஆனால் ஆஹிலின் மனம் இன்னும் நம்பத் தயாரில்லை. அந்த கடிதம் இன்னும் அவன் கையில் இருந்தது. அதில் எழுதியிருந்ததை படித்தபினும் அவன் நம்பிக்கை முற்றிலும் சிதறவில்லை. ஆனால் குழப்பமானது. ஆஹில் மெதுவாக அவளிடம் நெருங்கினான்.
அருகில் வந்து சில வினாடிகள் அவளது இடுப்பில் கைகளை பின்னிட்டு நின்று கொண்டிருந்தான். ஹரமின் இதயம் பலமாகத் துடித்தது. அவன் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறான் என்பதை ஹரமுக்கு புரியவில்லை. திடீரென்று ஆகில் அவளது ஓட்டையைத் திருப்பி அவளது அழகில் மயங்கிவிட்டான். அவள் அளவுக்கு அழகானவள் யாரும் இருக்க முடியாது. அவள்தான் அவனது விருப்பமானவளும் கூட. நேரம் இருந்தால் அவள் அழகைப் பற்றி பல உரைகள் பேசியிருப்பான். ஆனால் அவளது கைமணியைப் பிடித்து அவளை படுக்கையிலிருந்து எழுப்பினான். ஹரம் தடுமாறி அவன் தோளில் உரசியாள். எப்போது முதல் இந்த எழுத்துப் பரிமாற்றம் என்ற அவன் கேள்வியில் ஹரம் அதிர்ந்தாள். ஏதோ கேட்கிறேன் ஹரம். அவன் வெறித்தனமான சத்தத்தில் கேட்டபோது ஹரம் நடுங்கினாள். ஆனால் அவனது வலிமையான பிடியை அவள் தளர முடியவில்லை. அர்சல் யார் என்ற புதிய கேள்வியில் ஹரமின் உடல் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. என் முன்னிலையில் ஒரு கண்ணீரைக் கூட விடாதே, இல்லையெனில் உன்னைக் கொல்லும் என்று ஆகில் ஆவேசமாக கூறியபோது ஹரம் அவனது சொற்களை இறைமையை நிறுத்திக் கொண்டாள். எவ்வளவையோ கனவுகள் இன்று இரவிற்காக சுமந்திருந்தாள். ஆனால் ஹரம் ஷெஹ்னவாஸ் அந்த கனவுகளை சிதைத்துவிட்டாள். அவளை இரு கைகளால் பிடித்து ஆகில் கத்தினான். ஹரம் பயத்தில் கண்களை அடைத்துக் கொண்டாள். இத்தனை நாள் அவளிடம் யாரும் கத்தவில்லை. ஆகில் 6 வயது பெரியவன் என்றும் கொஞ்சம் அமைதியான இயல்பு உள்ளவன் என்றும் தெரிந்திருந்தது. ஆனால் அவனது கோபத்தை இப்போதுதான் உணர்ந்தாள். இப்படி அமைதியாக நிக்காதே ஹரம், இல்லைனா உன்னை கொல்லுவேன். சொல்லு, யார் அந்த அர்சல்? என்ன உறவு உன்னுடனே? ஏன் அந்த கடிதம் எழுதியிருக்கான்? நீயும் எழுதினாயா? ஹரம், பதில் சொல். அவன் குளிர்ந்த குரலில் பின்காரினான். ஏ, எந்த கடிதம்? என்ன பற்றி பேசுறீங்க தெரியல என்று ஹரமின் நடுங்கும் குரலில் அவன் தன்னை கட்டுப்படுத்தினான். நீ ஒருபோதும் அர்சல்லுக்கு கடிதம் எழுதலை? அவன் கேட்டதும் ஹரம் தலையசைத்து மறுத்தாள். அப்போ இது என்ன என்று அவன் தனது சட்டை ஜேப்பிலிருந்து ஒரு காகிதம் எடுத்துத் தந்தான். ஹரம் நடுங்கும் கைகளால் அதை எடுத்தாள். அதை வாசிக்கவும் சத்தமாக. ஆகிலின் கர்ஜனையில் ஹரம் நடுங்கினாள். பியாரி ஹரம், கல்யாண வாழ்த்துக்கள். இன்று நீ மிகவும் அழகாக இருந்தாய். உன்னை பார்ப்பதற்காக மட்டும் வந்தேன். நீயே உன்னுடைய சத்தியத்தை வைத்திருக்கவில்லை என்றால் நம்பு. எல்லோரும் முன் உன் கையை பிடித்தே சென்றிருப்பேன். ஆனால் நான் என் சத்தியத்தை காப்பாற்றினேன். இப்போது நீயும் உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். உன் மீது உரிமை ஃபக்கத் எனக்கு மட்டுமே உண்டு. அர்சல் ஷா, ஆகில் கானிடம் நீ உன்னைத் தொடவதே கூட அனுமதிக்கக் கூடாது. உன்னுடைய உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் உரிமை எனக்கு மட்டுமே உண்டு. நம் காதலை வீணாக்காதே. விரைவில் உன்னை சந்திக்க வருவேன். உன்னுடையதாய் மட்டுமே இருக்கின்ற அர்சல் ஷா. ஹரம்பயத்தில் நடுங்கி நிறுத்தமின்றி, தடுமாற்றமின்றி அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு அதை ஆகிலிடம் கொடுத்தாள். ஹரமின் நடத்தை பார்த்த ஆகில் ஒரு கணம் ஆழமாக இந்தான். யார் இந்த அர்சல் என்ற கேள்விக்கு ஹரம் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு, எனக்குத் தெரியாது. இன்றுதான் முதல் முறையாக அந்த பேரைக் கேட்டேன் என்றாள் மெளனமாக. முதல் முறை? என்னடா நாடகம் நடிக்கிறாய் என் முன்னிலையில் என்று ஆகில் அவளைக் கிழித்து தன்னுள் கட்டிக்கொண்டான். ஹரம் தலை அசைத்துத் தள்ளினாள். அவளது அழுத முகத்தைப் பார்த்த ஆகிலின் உள்ளம் மெல்ல நெகிழ்ந்தது. அப்போ இந்த கடிதம் எங்கிருந்து வந்தது? எனக்குத் தெரியாது. அது உங்கள் பாக்கெட்டிலிருந்துதான் வந்தது என்ற ஹரமின் நிரபராத பதிலுக்கு ஆகில் கண்களை பலமாக மூடிக்கொண்டு திறந்தான். அவளது மூக்குத் தொப்பிலால் அவளது உதட்டின் லிப்ஸ்டிக் ஓரளவு விரிந்திருந்தது. ஆகிலின் கை எண்ணத்தின்றி அவளது நத்தை தொட்டு பின்னே சென்றது. ஹரமச்சத்தில் தன்னுடைய முகத்தை மறைத்தாள். அவளுக்கு ஆகில் சாயக்க பாய்ஸ்ட் இருக்கிறான் என்று எண்ணப்பட்டது. ஆனால் ஆகிலுக்கு அவளது இந்த நடத்தை மனவேதனையையும் அவனுக்கே தன்மேல் வெறுப்பையும் ஏற்படுத்தியது. ஒரு அஞ்ஞான கடிதத்தின் வார்த்தைகளில் அவன் நம்பிக்கை வைத்துவிட்டான். ஆனால் அவன் முன்னிலையில் நிற்கும் பெண் ஒளியின் உருவம் தூய்மையின் சின்னம். இவ்வளவு நாட்களில் ஒருபோதும் அவளிடம் ஒரு தவறான வார்த்தையே கேட்கவில்லை. ஆனால் இன்று ஒரு கடிதத் துண்டுக்காக அவன் அவளிடம் நம்பிக்கையை இழந்தான். அவளை அவனே தனது விருப்பப்படி தனது வாழ்க்கையின் ஒளியாகத் தேர்ந்தெடுத்தான். ஹரம் மெல்ல பயத்தில் தனது முகத்தை விலக்கினாள். ஆனால் ஆகில் அமைதியாக உணர்வுகளற்ற முகத்துடன் இருந்தான். அவன் அவளது கண்ணீரை துடைத்தபோது ஹரம் திகைத்து அவனை பார்த்தாள். பிறகு
ஆஹில் அவளை கட்டிக்கொண்டான். ஹரமின் இதயம் ஒரே இடத்தில் சிக்கிக் கொண்டது. மறந்துவிடு, நான் சொன்னதெல்லாம் என்று ஆஹில் அவளது கையைப் பிடித்து படுக்கை கொண்டு சென்றான். ஹரம் இன்னும் நடுங்கிய நிலையில் அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள். இப்படி என்னைச் செய்தி பார்த்துக்காத ஹரம், எனக்கு ஒரு தவறான புரிதல்தான் ஏற்பட்டது. எனக்கு தெரியும், என் ஹரம் அப்படியில்ல என்று ஆஹில் மெதுவாக அவளது துண்டை எடுத்து பக்கம் வைத்தான். ஹரமின் இதயம் இன்னும் வலுவாகத் துடிக்கத் தொடங்கியது. ஆஹில் மிகுந்த காதலுடன் ஹரமை அன்பில் மூழ்கடித்தான். அந்த இரவில் அவன் தனது வார்த்தைகளால் ஏற்பட்ட அனைத்துக் காயங்களுக்கும் மருந்தாயிருந்தான். ஹரம் அமைதியாக, நம்பிக்கையுடன் தன்னை ஆஹிலிடம் ஒப்படைத்தாள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தனர். இன்றுதான் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொந்தமாகியிருந்தனர். அப்பொழுது எப்படிப் பிரிய முடியும்? பரிஷாவின் அந்த இரவு முழுவதும் விழிக்கையே கழிந்தது. அவள் ஒரு திட்டம் வைத்திருந்தாள். ஆனால் அது எவ்வளவு வெற்றியடைந்தது என்பது தெரியவில்லை. அவளது ஒரே பிரார்த்தனை, ஆஹில் மற்றும் ஹரம் ஒருவருக்கொருவர் ஆகாமல் இருக்க வேண்டும். ஆனால் சில பிரார்த்தனைகள் ஒருபோதும் நிறைவேறுவதில்லை. அவை எப்போதும் அபூரணமாகவே இருக்கின்றன. காலை வருகையை எதிர்பார்த்தபடி அவள் முழு இரவையும் விழிக்கவே காத்திருந்தாள். ஹரம் சாயந்திர ஒளியில் கண்ணாடிக்கு முன் நின்று தயார் செய்து கொள்கிறாள். அவளது முகத்தில் ஒரு நாணமுள்ள புன்னகை பூத்திருந்தது. அவளது அழகு மேலும் விளங்கியது. ஆஹிலின் காதல் அவளுக்கு புதிய ஒளியை உண்டாக்கியது. தூரத்தில் படுக்கையில் நின்ற ஆஹில் அவளது முகத்தில் அன்பின் அந்த அழகிய வண்ணங்களைப் பார்த்தபடி மனநிறைவுடன் கண்களை மூடினான். ஆனால் மீண்டும் அந்த கடிதம் அவனது நினைவில் வந்தது. அந்த வேலை செய்தவன் யாராக இருந்தாலும் ஆஹில் கான் அவனை விட்டுவிடும் தன்மையுடையவன் இல்லை. கான் ஹரமின் இனிமையான குரல் கேட்டவுடன் அவன் அவளிடம் திரும்பினான். ஆனால் அவன் கண்களைத் திறக்கவில்லை. கான், எழுந்துவிடுங்க, காலை ஆயிடுச்சு என்று மெதுவாக அவனது அருகில் வந்து ஹரம் அழைத்தாள். ஒரு சிறிய பயம் இருந்தது அவளில். கான் என்று மீண்டும் அழைத்தபோது கொஞ்சம் நெருங்கினாள். அப்போதுதான் ஆஹில் அவளை இழுத்து தன்னன் மீது வீழ்த்தினான். ஹரம் முழுமையாக குழம்பினாள். கான், அது நான். ஹரமுக்கு தோன்றியது அவள் தவறவசமாக ஆஹில் மீது விழுந்துவிட்டாள். ஆனால் உண்மையில் அவனே அவளை இழுத்து வைத்தான். ரொம்ப அழகாக இருக்கிறே என்ற ஆஹில் அவளது முகத்தில் விழுந்த மென்மையான கூந்தல்களை அவளது காதின் பின்னே இட்டான். ஹரம் நாணத்தில் விழிகளை தாழ்த்தினாள். அவளது அந்த அமைதியான நடத்தைதான் ஆஹிலை அவளுக்கே மேலும் ஈர்த்தது. காலை உணவு வந்திருந்தது. ஹரமின் வீட்டு மக்கள் கொண்டு வந்திருந்தனர். இது ஒரு விசேஷ ரீதி. மிஸஸ் இஷ்ரத் இதை தவிர்க்கச் சொன்னாலும் அஸ்ரா பேகம் அந்த வார்த்தையை ஏற்கவில்லை. அவள் உணவை அனுப்பி வைத்துவிட்டாள். காலை உணவை கொண்டு வந்தவர்களில் பரிஷாவும் இருந்தாள். உணவுக்கேற்ற அருகில் ஹரம் மற்றும் ஆஹிலை ஒன்றாக அமர்ந்திருப்பதைக் கண்டு பரிஷாவின் முகத்தில் கடுமையான சாயல்கள் தெரிந்தன. அவளால் முடியவில்லை. ஹரமை கீழே இறக்கி அவளது இடத்தில் உட்கொள்ள வேண்டும் போல அவளுக்கு தோன்றியது. பரிஷா அழகானவள்தான். ஆனால் யாரும் மறுக்க முடியாத உண்மை, ஆஹிலின் காதலின் நிறங்கள் ஹரமின் மேல் தெளிந்திருந்தன. அனைவரும் ஹரமின் அழகைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். காதலின் நிறங்கள் இவ்வளவு ஆழமாக ஏன் ஊறும்? பரிஷா பெட்டா, ஏன் காலை உணவு சாப்பிடல? சாப்பிடு. பரிஷாவின் கண்கள் தொடர்ந்து ஆஹில் மீதே நிலைத்திருந்தன. இதை மிஸஸ் இஷ்ரத் கவனித்துக் கொண்டிருந்தார். ஜி ஜி சாப்பிடுறேன் என்றவாறு பரிஷா திடுக்கிட்டபடி தன் தட்டில் தலைவாழ்ந்து உணவைத் தொடங்கினாள். அனைவரும் உணவுக்குப் பிறகு சிதறிவிட்டார்கள். பரிஷா மற்றும் அவளது கஜின் ஹரமிடம் வந்தனர். ஹரம், உண்மைய சொல்லு, என்ன ஜாது பண்ண ஹரம்தான், ஒரு நாள்லயே இவ்வளவு அழகா ஆயிட்டே என்று ருமேசா அவளை கிண்டல் செய்தாள். ஹரம் நாணத்தில் சிரித்தாள். முகம் காணப் பரிசில் என்ன கிடைச்சிச்சு என்ற ருமேசாவின் அடுத்த கேள்வியால் ஹரமின் புன்னகை சற்று மங்கியது. ஆகிலால் அவளுக்கு பரிசு எதுவும் தரப்படவில்லை. என்ன சொல்வது? அது இன்றிக் தருவாராம். ஒரு ஸ்பெஷல் பரிசு இருக்குமாம். இன்றிக் தருவாராம். மம்மா எப்படி இருக்காங்க? எல்லாரும் வீட்டிலே நலமா? ஹரம் மிகவும் விவேகமான பெண். அவளுக்குத் திறமையாக எதை எப்படிச் சமாளிக்க வேண்டும் என்று தெரிந்தவள். சத்தம் போட்டு சர்ச்சை செய்வது அவளது இயல்பு அல்ல. அமைதியை விரும்பும் ஒரு பெண். அவளது பதிலுக்கு ருமேசாவும் மேலதிகமாக கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்தாள். சரி ஹரம்,
நாங்க கிளம்புறோம், மாலை விருந்துல சந்திப்போம். ருமேசா அவளுடன் கட்டிப்பிடித்தபடி பின்வாங்கினாள். பரிஷா அவளிடம் வரும்போது ஹரமின் உடலிலிருந்து எழும் வாசனை ஒரு மின்கம்பத்தைப் போல பரிஷாவை வெட்டியது. அந்த நிமிடத்தில் அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆஹில் மற்றும் ஹரம் ஒன்றாய் சென்று விட்டார்கள். அவள் திகைத்து விலகினாள். அதே வேளையில் கதவிலிருந்து உள்ளே வந்த ஆஹிலிடம் மோதிவிட்டாள். அவள் விழுந்துவிடவிருந்த போது ஆஹில் அவளது இடுப்பை சுற்றி கைகளால் பிடித்துத் தடுக்க முயற்சித்தான். இது அனைத்தும் மிகவும் திடீரென நடந்தது. அவளை நேராக்கியவுடன் தனது கையை உடனே விலக்கினான். நீங்க சரியா? எங்கேயாவது அடிச்சுச்சா என்று ஆஹில் மென்மையாகக் கேட்டான். ஆனால் பரிஷா அவனது முகத்தில் ஏற்கனவே தொலைந்துவிட்டாள். அந்த முகம், அந்த அழகான முகம், உலகமே ஒரே மனிதனாகச் சுருங்கியது போல். ஆஹில் அவளது பதிலை எதிர்பார்க்காமல் ஹரமிடம் திரும்பினான். ருமேசா சலாம் சொல்லிக் கொண்டு பரிஷாவை அழைத்து வெளியே சென்றாள். என் ஹரமின் முகத்தில் ஏன் சலிப்பு பளிச்சென்று தெரிக்குது? ஹரம் அமைதியாக, மிகவும் காயமுற்று ஆஹிலை பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்கு முன் நடந்தது அவளது மனதில் சுற்றிக் கொண்டிருந்தது. எப்படி அவன் அவளது இடுப்பை சுற்றிக் கொண்டு அவளை பிடித்தான்? இந்த நினைவு ஹரமின் மனதில் எஞ்சியிருந்தது. ஹரம், நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கேன், ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஆஹிலின் குரல் கேட்டதும் ஹரம் சற்றே திகைத்தாள். இல்ல, அது சும்மா. கான், நீ எனக்கு முகம் காணப் பரிசு தரலையே. எல்லாரும் கேட்டா என்ன சொல்லணும்? ஒரு நிமிஷம். ஆஹில் அவளது வார்த்தையை நிறுத்திவிட்டு டிராயரின் பக்கம் நடந்தான். உண்மையில் அவர் அன்றிரவு பரிசு கொடுக்க மறந்துவிட்டான். இந்த கடிதம் அவளுடைய மூளையை முழுமையாக குழப்பிவிட்டது. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. டிராயரில் இருந்த ஒரு வெல்வெட் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவளிடம் நீட்டினான். அதைத் திறந்து அதில் இருந்த வைர நெக்லஸை எடுத்துக்கொண்டு அவளது கழுத்தில் அணிவித்தான். அந்த சிறிய, அழகான நெக்லஸை அவளுக்குப் போட்டபின் அவளை கண்ணாடி முன் கொண்டு செல்லினான். ரொம்ப அழகா இருக்கே, என் அழகான, இனிய ஹரம் என்று அவளது நெற்றியில் ஒரு பக்தி நிரம்பிய முத்தம் கொடுத்து அவளது முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வந்தான். அது அவளுக்கு ஒரு மதிப்பைத் தந்தது. இது எப்படி முடியும்? அந்தக் கடிதம்? ஆஹில் அந்தக் கடிதத்தை படிக்கவில்லையா? ஏன் ஏன் அவன் ஹரத்துக்குப் பக்கத்தில் போனான்? அவன் எனது ஆஹில். இன்று முதன்முறையாக அவன் என்னைத் தொட ஒரு அமைதி உணர்ந்தேன். ஆனா அவன் ஹரத்தையும் தொட்டுவிட்டான். பிரிஷா அப்போது பைத்தியமாவதற்கருகில் இருந்தாள். அவள் ஒரு ஊமை காதலித்தவள். யாரை அவளுக்கு பிடிக்கும்? அவளை பிடித்து எடுத்து விடுவாள், இல்லையெனில் அழித்து விடுவாள். இப்போது காலம்தான் அவளுக்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கிறதென்பதை நிரூபிக்க வேண்டும். இரவு வலீமா நிகழ்ச்சி ஒரு பெரிய விருந்தில் இருந்தது. அங்கே பிரிஷா ஹரத்தை வழியிலிருந்து அகற்ற புதிய திட்டம் ஒன்றை திட்டமிட்டாள். அவளை கடத்தும் திட்டத்தில் உதவுவான் அதே ஃபர்ஜாத். திட்டமும் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஹரம் மணமகளாக மேடையில் ஆஹிலின் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் ஒரு பேரழகி போல காட்சியளித்தாள். அந்த இருவரும் நிலா மற்றும் சூரியன் போலத் தோற்றமளித்தனர். அனைவரும் அவர்கள் மேல் பெருமையாக பாராட்டினார்கள். அனைவரது முகங்களிலும் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை, இந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஒரு பெரிய நிழல் அவர்கள் மகிழ்ச்சிக்கு மேல் விழப்போகிறது. வா பிள்ளை, நேரமாகுது. ஹரம் எங்கே என்று மிஸஸ் இஷ்ரத் கேட்டார். ஜி, அவள் உள்ளே போனாள். என் நினைப்பில் அவள் பாத்ரூமுக்கு போனாள். ஆஹில் சீரியஸாகச் சொன்னான். சரி, நானே பார்க்கிறேன் என்று அவர் உள்ளே சென்றார். ஆனால் அந்த தாலி அறையில் யாரும் இல்லை. எல்லா இடங்களிலும் தேடினார்கள். ஹரத்தின் எந்தக் கோலும் கிடைக்கவில்லை. திடீரென்று அவள் எங்கே போனாள் என யாருக்கும் புரியவில்லை. பல விருந்தினர்கள் வீடு திரும்பிவிட்டனர். மொத்தம் வீட்டார் மட்டுமே இருந்தனர். அனைவரும் ஹரத்தைத் தேடி வரும்போது ஆஹிலுக்கு தன் பாக்கெட்டில் ஒரு கடிதம் கிடைத்தது. யார் எப்போது வைத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அது ஒரு கடிதம்தான். அதை இதய துடிப்புடன் பார்த்து ஆஹில் ஒரு பக்கம் சென்று அதைத் திறந்தான். ஆஹில் கான், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களுடன் இருக்க முடியாது. நான் யாரை நேசிக்கிறேன் அவருடன் செல்கிறேன். நான் பாசாங்கு செய்ய முடியாது. முடிந்தால் என்னை மறந்துவிடுங்கள் மற்றும் மன்னித்து விடுங்கள். ஹரம். அந்தக் கடிதத்தைச் சுருக்கமாகப் பிடித்தபடி அவர் சுற்றியுள்ள அனைவரையும் வேதனையுடன் பார்த்தார். ஒரு கடும் கோப அலை
ஆஹிலின் உள்ளே கிளம்பியது. அவர் யாரிடமும் ஒன்றும் சொல்லவில்லை. என்ன சொல்வது? அவருடைய மனைவி யாரோ ஒருவருடன் ஓடிவிட்டாள். அதுவும் அவரது வலீமா நாளில். கடும் தாங்க முடியாத நிலையைக் கடந்து அவர் அங்கிருந்து வெளியே சென்று தனது கார் பக்கம் சென்றார். மிஸஸ் இஷ்ரத் அவரை கோபமாக வெளியே செல்லும்போது பார்த்து பின்னால் ஓடினார். ஆஹில் பைட்டா, நீ எங்கே போறே? இப்படியெல்லாம் நடக்கிறபோது ஹரம் கூட தெரியாமலா இருக்கிறா? மிஸஸ் இஷ்ரத் மிகுந்த கவலையில் இருந்தார். அவருக்கு ஏதும் புரியவில்லை. மாமா, எல்லாரும் வீட்டுக்குப் போங்களேன், அங்கே போய் பேசலாம். ஆஹில் தன்னையும் கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னான். ஆனால் பைட்டா ஹரம், கொஞ்ச நேரம் அதை விட்டு விடுங்கள், மறந்துவிடுங்கள் தயவு செய்து. எல்லோரும் அமைதியாக வீட்டுக்குப் போங்கள். ஆனா பைட்டா, எல்லோரும் ஹரத்தை பற்றி கேட்கும்போது நாம என்ன சொல்வது? அவளது அப்பா அம்மா அங்கே நின்றிருக்கிறார்கள். நாம என்ன சொல்லப் போறோம்? சொல்லிடுங்க, கானில்லாவை வாருங்கள். உங்க பையன் இங்கே வந்துட்டு உங்க பொண்ணைய அழைத்துக்கிட்டு போயிட்டாரு. ஆஹில் ஆழமாக ஒரு மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு தனது காரை நோக்கி நகர்ந்தான் மற்றும் அதில் அமர்ந்து கோபத்தில் காரை செலுத்திக் கொண்டு சாலையில் எடுத்து வந்தான். கடிதத்தின் வார்த்தைகள் அவனை மீண்டும் மீண்டும் துளைத்துக் கொண்டே இருந்தன. அந்த இரவின் கடிதத்தில் அவன் நின்றிருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அவன் ஹரமிடம் நம்பிக்கை வைத்தான் மற்றும் அந்த கடிதத்தை தவறானதென்று எண்ணி அவள் மேல் தனது பாசத்தையும் உணர்வுகளையும் பொழிந்தான். அவளை நேசித்தான், அவளுக்கு மதிப்பளித்தான். ஆனால் பதிலுக்கு அவள் என்ன செய்தாள்? துரோகம் செய்தாள், விட்டு சென்றாள். ஆஹில் அந்த துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்தான். அவன் காரின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நேர்ந்தது. காரின் ஹார்ன் ஒலி தொலைவில் கேட்டுக்கொண்டே இருந்தது. மருத்துவமனையின் மாடித் தொட்டிலில் அந்த நேரத்தில் எல்லோரும் அங்கே இருந்தனர். ஆஹிலின் திடீர் விபத்து அனைவரையும் பதற வைத்தது. சிரித்துக் கொண்டிருந்த அந்த மனிதன் இப்போது ஐசியூவில் உயிர் மற்றும் மரணத்துடன் போராடிக் கொண்டிருப்பதை யாரும் நம்ப முடியவில்லை. ஹரமின் குடும்பத்தாரும் அங்கே வந்திருந்தனர். ஆனால் ஹரம் எங்கே என்பதை யாரும் அறியவில்லை. அவளது சகோதரன், குர்ரம், தந்தை மற்றும் மாமனார் என அனைவரும் அவளை தேடித் தேடி களைத்துவிட்டனர். ஆனால் ஹரமின் இடத்தை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இவ்வாறான தருணத்தில் ஆஹிலின் விபத்து அவர்கள் இருவரின் சந்தோஷமாயிருந்த வாழ்க்கையை யாரோ பொறாமையுடன் பார்த்து கெடுத்துவிட்டார்கள் எனப்போல் தோன்றியது. திருமதி இஷ்ரத் கதறிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார். அவருடைய கண்களிலிருந்த கண்ணீரே வற்றவே இல்லை. மற்றொரு பக்கம் அதே நிலை அஸ்ரா பீகமும் அனுபவித்தார். ஏனெனில் அவருடைய மகளின் தகவலும் இன்னும் கிடைக்கவில்லை. இந்தச் சிக்கலான சூழ்நிலையில் ஒரே ஒரு நபர்தான் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அது பிரிஷே நௌமான். அவளுக்கு எதுவும் தொடர்பில்லை போலத் தோன்றினாலும் உண்மையில் அவளுக்கு ஒரு விஷயமே முக்கியம்: ஆஹிலின் மூச்சுகள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் ஆஹிலுக்கே சமர்ப்பிக்கப்பட்டது. அவன் இவ்விதமாக உயிரோடு மரணத்துக்கிடையில் தத்தளிக்க வேண்டும் என்பதையே அவள் விரும்பவில்லை. ஐசி யூவிற்கு வெளியே நின்று கொண்டு ஆஹிலுக்காக மட்டுமே அவள் பிரார்த்தனை செய்தாள். இறைவன் அவனை மீண்டும் நலமாக அளிக்க வேண்டும் என்று. ஆனால் அதற்குப் பின் டாக்டர்கள் கூறிய செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. ஆஹில் கோமாவுக்கு சென்றுவிட்டான். அவனுடைய மூளையில் மிகத் தீவிரமான அடிபட்டிருந்தது. எப்போது அவன் மீண்டும் விழிக்கப் போகிறான் என்பதை யாரும் அறியவில்லை. டாக்டர்களும் எந்த உறுதியும் தரவில்லை. ஆனால் அற்புதங்கள் நடக்கின்றன என்பதற்கும் இறைவன் மேலான நம்பிக்கைக்கும் இடம் இருந்தது. 3 மாதங்களுக்குப் பிறகு ஆஹிலுக்கு உணர்வு வந்தது. அன்று வீட்டில் பலி கொடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. ஆஹிலை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். அவன் முற்றிலும் அமைதியாக இருந்தான். யாரிடமும் பேசவில்லை. டாக்டர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று எடுத்துக் கூறினர். ஏனெனில் அவனுடைய மூளையின் ஒரு பகுதி தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தது. சில MRI சோதனைகள் செய்யப்பட்டு மூளையின் எந்தப் பகுதி எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. டாக்டர்கள் கூறியது, அவனை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடிய எந்தவிதமான உரையாடல்களும் வேண்டாம். அந்த 3 மாதங்களில் ஹரம் எங்கே இருந்தாள்? யாருக்கும் தெரியவில்லை. எல்லோரும் தேடித் தேடி தளர்ந்துவிட்டனர். காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. ஆனாலும் ஹரத்தின் தடமும் இல்லை. ஆஹில் பேட்டா, இப்போ எப்படி இருக்கு உன் உடம்பு? திருமதி இஷ்ரத் அவனருகில் அமர்ந்து
அவனது கன்னத்தில் அன்புடன் கைகளை வைத்தபடி கேட்டார். நான் நன்றாக இருக்கேன் மம்மா. மெதுவாக பதில் கூறியவனின் கண்கள் மூடப்பட்டிருந்தன. படுக்கையுடன் சாய்ந்து விட்டான். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் விழித்தபோது ஒருமுறையாவது ஹரத்தை பற்றி பேசவில்லையே. இதற்குள் ஹரத்தின் குடும்பத்தாரும் அவனை பார்ப்பதற்காக வந்துவிட்டனர். ஆஹிலின் நிலையை பார்த்த அஸ்ரா பீகத்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. மகள் போனவள்தான், ஆனாலும் மாப்பிள்ளை இன்னும் இங்கேயே இருக்கிறானே. ஆஹில் என்றென்றும் அவருடைய இதயத்தில் இடம் பிடித்திருந்தான். அவருடைய சகோதரியின் மகனாக இருந்தாலும் அவர் மனத்தில் மகனாகவே இருந்தான். அதனால்தான் அவன் தன் நாசுக்காக வளர்த்த மகளை ஒப்படைத்தார். மகளே, உன் கவனத்தை பார்த்துக்கொள். நாங்கள் மறுபடியும் வருவோம். அஸ்ரா பேகம் எழுந்து பேசினார். உங்கள் மகள் வரலையே? ஆஹிலின் கேள்விக்கு எல்லோரும் ஆச்சரியமாக அவனை நோக்கினார்கள். மகனே, ஹரம் அப்படியென்றால்? அவள் வந்துவிடுவாள். தீ நலமில்லைதான், அதனால்தான் வர முடியவில்லை. நீங்கள் ஹரமிடம் சொல்லுங்கள், ஆஹில் வீட்டுக்கு வந்துவிட்டார். நீயும் வா என்று. மிஸ்ஸஸ் ஈஷ்ரத் சைகையால் ஆஸ்ரா பேகமிடம் ஹரமைப் பற்றி பிடிவாதமாக பேச வேண்டாம் என்று கூற அவர் மௌனமாகிவிட்டார். எல்லோரும் வெளியே சென்று விட்டார்கள், பிரிஷே தவிர. அவளது கண்களில் கண்ணீர். அவள் ஆஹிலின் அருகே வந்து உட்கார்ந்தாள். அவன் கண்கள் மூடியிருந்ததால் அவளை அருகில் இருப்பதை பார்க்கவில்லை. பிரிஷே திடீரென்று அவனது கையை பிடிக்க ஆஹில் திகைத்து கண்களைத் திறந்தான். ஒரு நிமிஷத்திலேயே எங்களையெல்லாம் பதற வைத்தீர்கள். ஏன் இப்படிச் செய்தீர்கள்? உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் எனக்கு, எங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்தான்? ஒரு மனிதனுடன் அவனது குடும்பமே ஜோடியாக இருக்கிறது என்பதை உணரவில்லைதான். உங்களுக்கு சிக்கனமாகவே ஓட்டிச் செல்ல வேண்டும், இல்லையா? பிரிஷே மிகுந்த அன்பும் மென்மையும் கலந்த குரலில் சொன்னாள். ஆஹில் தன் கையை பார்த்தான். மௌனமாக மெதுவாக தன் கையை அவளிடமிருந்து இழுத்துக்கொண்டான். எனக்கு தூக்கம் வருகிறது, பிறகு பேசலாம். கண்களை மூடிக்கொண்டு கூறினான். நான் பெரிய அம்மாவிடம் கேட்டுவிட்டேன். என்னை இங்கேயே விட்டு வைக்கச் சொல்லி. ஹரம் இல்லை எனில் என்ன? நான்தான் இருக்கிறேன் அல்லவா? நான் உங்களுக்கு சேவையாற்றுவேன். பிரிஷேவின் வார்த்தைகளால் ஆஹிலின் நெற்றியில் கோட்டுகள் விழுந்தன. நீ இங்கேயே இருந்து என்னடா என் சேவையா செய்யப் போகிறாய்? அது ஹரமின் கடமையல்லவா? அவள் வந்திருக்கவில்லை என்றால் அதற்கென்ன காரணம்? வந்திருப்பாள் அல்லவா? என்ன சொல்ற? என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றே? என ஆஹில் தன் மெத்தை விட்டு எழுந்து நேரடியாகக் கேட்டான். அவள் இங்கேயே இல்லை. யாருக்கும் தெரியவில்லை. அவள் எங்கே இருக்கிறாள்? இப்போது எல்லோரும் சொல்வது ஒரே ஒன்று. அவள் யாரோவுடன் ஓடியிருக்கிறாள். உன் நாக்குக்கு அடக்கமிருக்கட்டும், இல்லையென்றால் உன்னை கொன்றுவிடுவேன். என் ஹரமைப் பற்றி ஒரு வார்த்தையும் தவறாகச் சொன்னால். ஆஹில் கோபத்தில் அவளைத் தள்ளினான். பிரிஷே தரையில் விழுந்தாள். அதுதானே உண்மை ஆஹில். உன் மனைவி ஓடிப்போய்விட்டாள். யாரோவுடன். அவளுக்கு யாரையாவது பிடித்திருந்தது. அதனால்தான் உன்னை விட்டுவிட்டாள். ஆனா நீயோ பைத்தியம் போல அவளுக்காகவே காத்திருக்கிறாய். உன் பக்கத்தில் உண்மையான காதலை கவனிக்கவே இல்லை. ஏமாற்றம்தான் உன் எண்ணங்களைப் பார்த்தால். பிரிஷே அவனது மனதின் மேல் குத்தியது. ஆஹில்கானின் துடிப்பைக் கேட்டான். ஒரு சிறிய மணி ஒலி போல தலையில் ஒலித்தது. தன்னுடைய தலையை இரு கைகளில் அழுத்தினான். திடீரென்று ஒரு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இஷ்ரத் பேகம் அறைக்குள் வந்தார். ஆஹிலின் நிலைமைக்கு அவரே பதறிவிட்டார். மறுபுறம் பிரிஷே கண்ணீர் கலந்த கண்களுடன் அவனருகே நின்று கொண்டிருந்தாள். ஆஹில் மகனே, என்னாச்சு உனக்கு? நீ நலமாக இருக்கிறாயா? பிரிஷே, என்ன சொன்னாய் நீ அவனிடம்? இஷ்ரத் பேகம் கோபமாகக் கேட்டபோது பிரிஷே தலையை அசைத்தாள். என் குட்டி, என் சந்திரன், அம்மாவின் உயிரே, இப்படிச் செய்யாதே. உன் அம்மாவைப் பார்த்து இரக்கம் கொள். என் மகனே, உன்னை கட்டுப்படுத்திக் கொள். அம்மாவின் வார்த்தைகளால் ஆஹில் அந்நியாபாவமாக நனைய கண்களுடன் அம்மையை பார்த்தான். மகனே, காலம் மிகப்பெரிய மருந்து. எல்லா வலியும் எல்லா புண்ணும் ஆறிவிடும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. எல்லாம் சரியாகிவிடும். அவர்களது வார்த்தைகள் ஆஹிலுக்குச் சற்று அமைதியளித்தன. ஆனால் அவன் உள்ளத்தில் இன்னும் பெரும் இரையாக்கங்கள் இருந்தன. ஹரமின் முகம் அவனது கண்களில் ஒளிந்திருந்தது. அவன் இன்று 3 மாதங்களுக்குப் பிறகும் அவளை மறக்க முடியவில்லை. நேரம் கொஞ்சம் மேலும் நகர்ந்தது. ஆஹில் எல்லாவற்றையும் மறந்து மீண்டும் ஆபீஸை சேர்ந்தான்.
பெப்பகதஸ்கம் தன்னை அமானி அடிக்காம் ஹரம் என்ற உயிருள்ள பெண்ணின் இருப்பையும் அனைவரும் மறந்துவிட்டார்கள். ஆனால் எப்படி ஒரு உயிருள்ள பெண் திடீரென தன் திருமண விழாவின் நாளன்று காணாமல் போய்விட்டாள்? இப்போது இவ்வளவு நாட்கள் கடந்த பிறகும் யாருக்கும் தெரியவில்லை. அவள் எங்கே இருக்கிறாள், யாருடன் இருக்கிறாள், என்ன நிலைமையில் இருக்கிறாள் என்பதையே. ஆகில் தனியாக அமர்ந்தபடி அவளையே நினைத்துக் கொண்டிருப்பான். வீட்டில் மீண்டும் அவனுடைய கல்யாணப் பற்றி பேச்சுக்கள் ஆரம்பமாகிவிட்டன. அனைவரும் அவனை நம்பியலாத்தவரை சென்று முன்னே செல் என்று அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுக்குத் தெரியுமா, தன் இதயத்துக்குப் பிடித்தது ஹரம் மட்டுமே என்பதை? ஹரமைக் காணவென்று அவன் தன் தரப்பில் அனைத்தையும் முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவளைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் இதயத் துடிப்புகள் அவள் உயிருடன் இருப்பதாகத் தெரிந்து வைத்தன. அப்பொழுது ஆபீஸின் கதவு திறந்தது. ஒருவர் உள்ளே வந்தார். ஆகில் கதவின் பக்கம் பார்த்தவுடன் ஒரு நொடியிற்கு அசைந்து விட்டான். எனக்கு உங்களிடம் சில பாத்தேம் பேசணும் ஆகில்கான் என்றாள் பரிஷே நனைந்த குரலில் அவனுக்கு முன்னால் வந்து. என்ன பேசணும்? ஆகிலின் குரல் வெறுமனே மாறியது. அடுத்த நொடி பரிஷே அவனது சீட்டின் அருகில் கிழிகள் வரை அமர்ந்தாள். ஆகில் திடீரென நிமிர்ந்தான். தயவு செய்து என் பேச்சைக் கேளுங்கள். ஒருமுறை கேளுங்கள். அதற்குப் பிறகு நீங்கள் என்ன சொல்வீர்களோ அதே செய்கிறேன். வீட்டில் என் கல்யாணம் பற்றி பேச்சுக்கள் நடக்குது. எல்லோரும் எனக்கு குரமுடன் கல்யாணம் செய்யணும் என்கிறார்கள். ஆனால் நான் உங்களுடன் கல்யாணம் செய்யணும் என நினைக்கிறேன். தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். எனக்குத் தெரியும், நீங்கள் ஹரமை ரொம்ப நேசித்தீர்கள். இன்னும் அவளை மறக்கவில்லை. ஆனால் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் உங்களுடன் உங்கள் துயரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து எனது காதலை ஒதுக்காதீர்கள். பரிஷே கண்ணீருடன் கேட்டாள். ஆகில் பற்களை கடித்து அமர்ந்தபடி அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அந்தப் பெண் எவ்வளவு துணிச்சலுடன் தன் காதலை வெளிப்படுத்தி அவனுடன் கல்யாணம் செய்யவென்று கேட்கிறாள் என்பதை பார்த்தான். அவன் பதில் சொல்லும் முன்பே குரம் ஆபீஸிற்குள் நுழைந்தான். இருவரும் திரும்பிப் பார்த்தனர். குரத்தின் கண்களில் வெறி தெரிந்தது. பரிஷே கண்ணீரைத் துடைத்தவாறே எழுந்தாள். தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள். சற்றே திடுக்கிட்டாள். ஆகிலும் எழுந்து குரத்தின் பக்கம் சென்றான். இதுதான் உங்களுடைய உண்மை நிலைமைதானே? எல்லோரும் என் சகோதரிக்குத்தான் பழி சொல்றாங்க. அவள் துரோகி. உங்களை விட்டு போனாளாம். ஆனால் யாருக்கும் தெரியாது அவளுடன் என்ன விபத்து நடந்தது. இன்று வரை நான் என் சகோதரியை கண்டுபிடிக்கவே இல்லை. இந்தளவுக்கு சக்தியுள்ள எனக்கு கூட தெரியாது அவள் எங்கே இருக்கிறாள். ஆனா நீங்கள் இங்க என்ன செய்றீர்கள்? என் வரவிருக்கும் மனைவியோட நீங்களா? குரம், இது அப்படி இல்ல. நீ தவறா புரிஞ்சுக்கிற. ஆகில் விளக்கம் தரவே விரும்பினான். ஆனால் குரம் கை எடுத்து அவரை நிறுத்தினான். என்ன இருக்கணுமோ அத நான் பார்த்துட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்னென்ன நினைச்சீங்க? அந்த பொண்ண நானா கல்யாணம் பண்ண போறேன்? நீங்க வா. நீங்க ஏற்கனவே என் சகோதரியின் கணவர். நான் அதை மதிச்சேன். இனிமே என் பக்கம் எந்த உரிமையும் இல்ல. என் சகோதரியின் பெயரால நீங்க என்னை பயப்பட வைக்க முடியாது. உங்கள் கை எடுங்க. குரம் பளிச்சென்று பார்த்தவாறே சொன்னான். நீ உன் எல்லையை மீறிக்கிட்டு இருக்க குரம். நான் சொல்றேன், இது நீ பார்த்த மாதிரியல்ல. நான் பார்க்க வேண்டியத பார்த்துட்டேன். இனிமே எனக்கு எதுவும் கேட்கணும் பார்க்க நீ அண்ணாவாடனே கிட்டசம் பார்க்கணும் பட்டன் தெரியாது. குர்ரம் ஆகிலின் பேச்சையைச் சிந்து வெறுப்பான பார்வை ஒன்றை பரிஷாவை நோக்கி எறிந்து ஆபீஸிலிருந்து வெளியே சென்று விட்டான். ஆகில் எழுந்தபடியே மேசையின் மேல் இருந்த எல்லா விஷயங்களையும் தரையில் தூக்கி வீசினான். குர்ரம் அவன் ஆபீஸில் ஒருபோதும் வரவில்லை. ஆனால் இன்று வந்துவிட்டான். அவன் என்ன பார்த்திருப்பான்? என்ன நினைத்திருப்பான்? ஆகில் மிகுந்த கோபத்தில் பரிஷாவை நோக்கி முற்றிலும் தாக்கும் போக்கில் முன்னேற அவள் பயந்து தன் கைகளை முகத்தின் மீது வைத்து மறைத்துக் கொண்டாள். ஒரு கணம் ஆகிலுக்கு அதிர்ச்சியாகி நின்றுவிட்டான். என்னென்ன நினைவுகள் வந்து தொட்டனவோ! ஹரம் கூட அவ்வாறே முகம் மறைத்தாளல்லவா? அவளுடைய இதயத்தை அவன் விரும்பிய போதும். அனைத்தும் தவறு என நம்பி ஹரமையே உண்மையென்று நம்பினான். அவளது காதலின் வலையில் சிக்கித் தவித்தான். பரிஷாவை பிடித்திருந்த கை அகற்றப்பட்டன. பின்வாங்கியவாறே "கெட் அவுட் ஃப்ரம் ஹியர்" என்று கடுமையாக கத்தினான். பரிஷா அழுதபடியே அங்கிருந்து ஓடினாள். ஆகிலின் உள்ளம் அனைத்தையும் சிதைத்து சிதறடிக்க ஆசைப்பட்டது. பின்னர் அதே நடந்தது. பரிஷா விரும்பியது போலவே. அவளது ஒரே பிடிவாதம் இது.
திருமணம் செய்பவள் ஆஹிலுடன்தான். மற்றொரு பக்கம் குர்ரமும் பரிஷாவை திருமணம் செய்வதிலிருந்து மறுத்துவிட்டான். ஆனால் ஆஹில் அவர்களது மரியாதையைக் காக்க மற்ற யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அந்த தரம் காத்தான். வீட்டிலுள்ளோர் வலுக்கட்டாயமாக அவனை இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர். அப்போதுதான் குர்ரத்தின் எண்ணத்தில் முத்திரை பதிக்கப்பட்டது. இருவருக்கும் இடையில் நிச்சயமாக ஏதாவது நடந்திருக்கும். அதனால்தான் ஹரம் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் அனைத்தையும் முறித்துவிட்டு சென்றாள். அவளுக்கு ஏதாவது விபத்து நடந்திருப்பதோ என்ற எண்ணமும் சில சமயம் குர்ரத்தின் மனத்தில் எழுவதாகும். அவன் தன் சகோதரியை நினைத்து அடிக்கடி அழுவான். ஆனால் யாரும் அவனுக்கு வழிகாட்டவில்லை. 8 மாதத்துக்கும் மேலாகிவிட்டது. ஆனால் ஹரமின் பற்றி எவ்வித தகவலும் இல்லை. இன்று மீண்டும் ஒரு முறை பரிஷா ஒளி வீசும் அழகில் தயாரானாள். அவளது மனம் மிகவும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. இன்று முடிவாக ஆஹிலை அவள் கைப்பற்றவிருந்தாள். அவள் திரை போட்டு ஆஹிலின் முன் அழைத்து வரப்பட்டது. அதே காட்சி மீண்டும் மறுபடியும் நிகழ்ந்தது. ஒரு பக்கம் ஆஹில், மற்றொரு பக்கம் பரிஷா. சில நேரங்களில் இவர்களது நிக்கா தொடங்கப் போகிறது. ஆஹில் அங்கிருந்தும் இல்லை போலவே இருந்தான். இந்த திருமணத்திற்கு அவன் மனமின்றி இணங்கியிருந்தான். ஆனால் தாயின் வற்புறுத்தலால் இத்தனையையும் செய்தான். ஏனெனில் வீட்டில் அனைவரும் நினைத்தது ஒன்றே: ஆஹிலின் வாழ்க்கையில் ஒரு பெண் வரவேண்டும். அது ஹரமின் நினைவுகளை நீக்கும். பரிஷாவுக்கு ஆஹில் பிடித்திருந்தால் அதைவிட சிறந்த விருப்பமே இல்லை என்று நினைத்தனர். அவள் ஆஹிலை சந்தோஷமாக வைத்திருப்பாள். அதைவிட அவர்கள் என்ன விரும்புவார்கள்? அனைவரும் மகிழ்ச்சியிலிருந்தனர். ஆனால் ஒரு சின்ன குறைபாடு இருந்தது. ஹரமின் குடும்பத்துக்காக. ஏனெனில் ஹரம் இனி இல்லை. நிக்கா தொடங்கியது. பரிஷா நுமான், பின் முகம்மது நுமான். உங்களது நிக்கா ஆஹில் கான், பின் முகம்மது அலி கானுடன் 2 லட்சம் சொக்க ராய்ஜுல் வக்த் மகர் தொகைக்கு நிச்சயிக்கப்படுகிறது. உங்களுக்கு இது நிக்கா உளமாகும் என ஏற்கிறீர்களா? பரிஷா தனது இதயத்தைத் தொட்டு கபூல் ஹை என்றாள். பரிஷாவின் ஏற்றுக்கொள்வதற்குப் பிறகு மௌலவி ஆஹிலை நோக்கினார். ஆஹில் கான் பின் முகம்மது அலி கான், உங்களது நிக்கா பரிஷா நுமான் பின் முகம்மது நுமானுடன் 2 லட்சம் சொக்க ராயிஜுல் வக்த் மகருக்கு நிச்சயிக்கப்படுகிறது. உங்களுக்கு இது நிக்கா உளமாகும் என ஏற்கிறீர்களா என்று கேட்டபோது ஆஹில் ஓர் சொல்லும் கூறவில்லை. அனைவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். ஆஹில் பேட்டா, மௌலவி சாஹிப் ஒன்று கேட்கிறார்கள் என்று அலி சாஹிப் தனது மகனின் தோளில் கை வைத்து அதிர வைத்தார். மௌலவி மீண்டும் தமது வார்த்தைகளை கூறினார். ஆனால் ஆஹில் அங்கே இல்லாதது போலவே நின்றான். அவன் இன்னும் பதில் சொல்லவில்லை. தாயின் கை அழுத்திய போது அவளது முகம் தெரிந்தது. அவளது கண்களில் கண்ணீர். இடையராது அவனது வாயிலிருந்து கபூல் ஹை என்ற வார்த்தை வந்தது. சிறிது நேரத்தில் நிக்கா முடிந்தது. அனைவரும் ஆஹில் கானை வாழ்த்தினர், கட்டிப்பிடித்தனர். ஆனால் எத்தகைய வாழ்த்து! ஆஹில் கானின் உள்ளம் இன்று பலமாக இறந்துவிட்டது. ருக்சத்தோடு பரிஷா இப்போது இறுதியாக கான்விலாவுக்கே வந்துவிட்டாள். ஆனா ஹரமைப் போல வரவேற்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. அதே வீட்டின் மகளை முந்தினபோது நீங்களே மணமுடித்தீர்கள். ஆனால் அவள் ஓடிப்போனாள். இப்போது அவளுடைய தங்கையை ஏற்க இப்படி எப்படி முடிந்தது உங்களால்? என்றார் சபீஹா பிகம். திடீரென்று அங்கு வந்து இஷ்ரத் பிகமிடம் கேள்வி எழுப்பினார். அவர்கள் திருமண விழாவுக்கு வந்திருந்தனர். அபா, ஹரம் இங்கே இல்லை. 1 வருடமாகிவிட்டது. எங்கிருந்தோ அவள் போய்விட்டாள். நாங்கள் ஆஹிலுக்கு திருமணம் செய்து வைத்தது தவறு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அவன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவனுக்குரிய உரிமை இல்லையா? தயவு செய்து இப்போது அவனுக்குத் தாய்மார்களாக ஆசீர்வாதம் கூறுங்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை துக்கமாக மாற்ற வேண்டாம் என்று இஷ்ரத் பிகம் தங்கள் பெரிய நந்தனிடம் மெதுவாக பதிலளித்தார். இது மகிழ்ச்சியான தருணமா? எங்கே மகிழ்ச்சி? நீங்கள் ஒரு உயிருள்ள மனிதரை மறந்துவிட்டீர்கள். அவளுடைய நிலை என்ன, எங்கே இருக்கிறாள் என்பதையே யாரும் கவலைப்படவில்லை. அனைவரும் கூறுகிறார்கள் தேடியதாக. ஆனால் உண்மையில் தேடியிருந்தால் இப்போது வரையிலும் அவளை எதற்காகக் காணவில்லை? ஆஹிலா, ஒரு முறையாவது உன்னுடைய மனைவியைப் பற்றி சிந்தித்தாயா? எல்லோரும் அவள் ஓடிவிட்டாள் என்கிறார்கள். ஆனால் அவளால் ஓட வேண்டியிருந்தால் திருமணத்திற்கு முன்பே ஓடியிருப்பாள். திருமணம் செய்து உன்னுடன் வாழ ஆரம்பித்து திருமண நாளிலேயே உறவுடன் இணைந்து பிறகு ஓடுவாளா? ஒரு முறையாவது சிந்தித்தாயா? ஏதாவது துயரம்
அல்லது விபத்து ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வாய்? எப்படி உன்னையே மன்னிப்பாய்? சபீஹா பிகத்தின் வார்த்தைகள் ஆஹிலின் உள்ளத்தை நெகிழச் செய்தன. அவள் சொல்வது உண்மைதான். ஏதாவது விபத்து ஏற்பட்டிருந்தால்? இல்லை. அந்த கடிதம் இன்னும் அவனிடம் பாதுகாப்பாகவே இருக்கிறது. ஆனால் அந்த கடிதத்தை காட்டி அனைவரும் முன் அவளுடைய மரியாதையை தரையில் தூளாக்க விரும்பவில்லை. அவனிடம் ஒரு மரியாதை இருந்தது. அதை உடைக்க விரும்பவில்லை. ஒரு நாள் சரியான நேரம் வந்தால் கூறிவிடுவான். ஆனால் இப்போது இல்லை. சபீஹா பிகத்தின் வார்த்தைகள் கேட்டவாறு ஆஹில் அமைதியாக உள்ளே செல்ல நினைத்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் பாதங்கள் நின்றுவிட்டன. நேராக அவள் அவனுக்கு எதிரே நின்றாள். அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் அவள் மேல் சென்று நின்றது. அது வேறு யாருமில்லை, ஹரம்தான். ஆஹிலின் ஹரம், அவளது கைகளில் ஒரு சிறிய குழந்தையுடன். எல்லோரும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர். அவளது கண்களில் நீர்த்துளிகள் மட்டுமல்ல, நிறைந்த குறைபாடும் காணப்பட்டது. அவளது பார்வை நேராக ஆஹிலை கிழித்தது. அவன் பாதங்கள் நிலத்தில் உறைந்துவிட்டன போல் இருந்தது. பார்வை நகரவில்லை. ஹரம்ஹேன் அவன் வீட்டிலேயே அவனுக்கு முன் நின்றாள். ஆனால் அவன் சிலையாக அவளை பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் பிரிஷே விரைந்து வந்து ஆஹிலின் கையைப் பிடித்தாள். ஒரு பார்வை ஹரமிடம் செலுத்தி அவளுடைய உரிமையை உணர்த்தும் போல் பார்த்தாள். ஹரம் மெதுவாக ஒவ்வொரு அடியாய் இறங்கி வந்தாள். சபீஹா பிகம் அவளிடம் அருகே வந்தார். இவள்தான் உன்னுடைய மனைவி. இதோ அவளது மடியில் உன்னுடைய குழந்தையும் இருக்கிறது. எந்த அவலமான சூழ்நிலைகளில் இந்த பெண் வாழ்ந்தாள் என்பதற்கு நானே சாட்சியம். இப்போதும் அவள் வெளியில் வர விரும்பவில்லை. ஆனால் நீ இவ்வளவு பெரிய முடிவெடுத்து விட்டாய். ஒரு முறையாவது ஹரமைப் பற்றிச் சிந்திக்கவில்லை. ஆஹிலா, உன்னிடம் இதுபோல ஒரு செயலை நம்பவில்லை. சபீஹா பிகத்தின் வார்த்தைகள் ஆஹிலின் மனதை குழப்பமடையச் செய்தது. ஹரம் அவர்களிடம் இருந்தால் இவ்வளவு நாள் எதற்காக மறைந்து இருந்தாள்? ஹரம் அவர்களிடம் எப்படி சேர்ந்தாள்? அந்த அனைத்து புதிர்களையும் ஹரம் இன்னும் திறக்க முடியவில்லை. ஆனால் ஹரம் மட்டும் நேராக அவனை ஒரு கண் பார்வையிலேயே தைத்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு வேறு எந்த வேலையும் இல்லாதது போல இருந்தது. அவளுக்கு ஒரு வேலையே இருந்தது. அவன் இதயத்தை நெகிழச் செய்வது. ஆஹிலைக் காண்பதும் அவன் கைகளில் தன்னுடைய குழந்தையை அவன் பார்த்துக் கொண்டிருப்பதையும் பார்த்த ஹரம் ஒன்றும் பேசாமல் நின்றாள். இது இது உங்க குழந்தையில்ல ஆஹில் என அச்சானக பரபரப்புடன் பிரிஷே சொன்னாள். அந்தக் குழந்தையைப் பார்த்தபடி. அவளது வார்த்தைகள் கேட்டதும் ஆஹில் திரும்பிப் பார்த்தான். ஆம், ஆஹில், இது இது உங்க குழந்தையில்ல, முடியாது. நீ எவ்வளவு நாளா இங்க இல்ல? எங்கேயோ இருந்தாய். பிரிஷே. ஆஹிலின் கை தானாகவே தூங்கியது. ஆனால் அது வெளியில் உள்ளேதான் நின்றுவிட்டது. பிரிஷே அவனை நடுங்கும் இதயத்துடன் பார்த்தாள். நீங்க நீங்க என்மேல கையெடுப்பீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய நிக்கா நடந்ததுதான். நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு வந்தேன். நீங்க கையத் தூக்கி அப்படின்னு எனக்கு வரவேற்பா கொடுப்பீங்க? பிரிஷே அழகையோடு கதறினாள். ஹரம், நீ இங்கு எப்படி வந்த? என்று இஷ்ரத் பேகம் ஹரமின் கையைப் பிடித்து ஆவேசமாகக் கேட்டார். அதுதான் ஆச்சரியம் இல்லையா காஷி? உங்களுக்கு என்னை இவ்வளவு நாட்களாக எங்கே இருந்தேன் என்பதைக் கேட்டிருக்கணும். ஆனா நீங்க? ஹரம் துக்கத்தோடு பார்த்தபடி சொன்னாள். எங்கேயோ ஒரு வருடம் இருந்ததை விட்டுட்டு இன்னைக்கு என் மகனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்திருக்கேன்னு நீயும் வந்துவிட்ட. ஏன் ஏன் அவனுக்கு இப்படி வலி தர்ற? இஷ்ரத் பேகத்தின் குரலில் துக்கம்தான் இருந்தது. நான் வலி தர்றேனா? உங்க மகன் என்மேலே இன்னொரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக நான் தான் தவறா? ஹரமின் வார்த்தைகள் கேட்டதும் ஆஹிலின் உதடுகள் வலியாய் கட்டப்பட்டன. அதற்குக் காரணம் நீதான் ஹரம். நீயே என் மகனை விட்டுட்டுப் போனாய். இஷ்ரத் பேகம் கடுமையான வார்த்தைகளில் ஹரமுக்கு கண்ணாடியைக் காட்டினார். நான் உங்க மகனை விட்டுட்டு எங்கேயும் போகல். ஹரம் ஒவ்வொரு வார்த்தையையும் வலியுடன் கூறினாள். அதை நீ இப்போது ஒரு வருடம் கழித்து சொல்றே. என் மகன் அவன் வாழ்க்கையில முன்னேறுகிறப்போ நீ வந்து விட்டுவிடு அவனை. போய்விடு இங்கிருந்து. இஷ்ரத் பேகம் ஹரமைத் தள்ள ஹரம் தடுமாறி கீழே விழவேண்டிய தருணத்தில் ஆஹில் அவளது இடுப்பில் கை போட்டு தூக்கிக் கொண்டான். அவளைத் தனது மார்பில் தழுவிக்கொண்டான். அவளது கையில் இருந்த சிறிய உயிர். ஒரு கணம் ஹரம் பதறினார். ஆஹிலின் பார்வை தானாகவே அந்தக் குழந்தையின் முகத்தை நோக்கியது. அந்தக் குழந்தை தனது நீலக் கண்களைத் திறந்து ஆஹிலை பார்த்தது. அவனது சிறிய கைகள், கொழுகொழுவென்ற கன்னங்கள்,
அந்தக் கண்கள், ஆகிலுக்குத் தான் காணும் முகமே தான் போல் தோன்றியது. அந்தக் குழந்தை விழிபிம்பமின்றி ஆகிலையே பார்த்துக் கொண்டிருந்தது. ஆகில் ஹரமின் கையிலிருந்து குழந்தையை எடுப்பதற்குள் பிரிஷே விரைந்து முன்னே வந்து அந்தக் குழந்தையை தன் மடியில் எடுத்தாள். பிரிஷே பார்த்துக் கொண்டிருந்தாள். ஆகிலின் உணர்வுகள் குழந்தையின் பக்கம் இருக்கிறது, ஹரமின் பக்கம் இல்ல. அந்த இடத்தில் உடனே அவள் ஒரு திட்டம் அமைத்து அந்தக் குழந்தையை தனது மடியில் எடுத்தாள். நான் இந்த குழந்தையை வளர்க்கப் போறேன். இது உங்க குழந்தைதான் என நீங்க நம்புறீங்க என்றால் நான் இதற்கு தாயான அன்பை கொடுப்பேன். என் மார்பில் வச்சி வளர்ப்பேன். ஆனா ஆகில் நீங்க எனக்கு வாக்குக் கொடுங்க. நீங்க எப்போதும் என்னுடையவராயிருப்பீங்கன்னு உங்க காத்தர் நான் எல்லாம் செய்யத் தயார். பிரிஷே சொன்னதை கேட்கும்போது அந்த இடத்தில் இருந்த அனைவருக்கும் ஒரு மௌனம் ஏற்பட்டது. அவள் என்ன பேசுகிறாள்? எந்த உணர்வில்யா இதைச் சொல்கிறாள்? எல்லாருக்கும் அவளது மனநிலை பற்றி சந்தேகம் தோன்றியது. ஆகில், அது என் குழந்தை. ஹரம் தனது காலியாய்ப் போன கைகளைப் பார்த்தபடி எச்சிக்கையுடன் ஆகிலின் பார்வையை நோக்கிப் பார்த்தாள். இல்லை. ஆகில், இது எனது குழந்தைதான். ஆகில், நான் இதை யாருக்கும் தரமாட்டேன். 17 வயதான பிரிஷே கத்திக்கொண்டு கூறினாள். ஆகில் ஒரு பார்வை அவளைப் பார்த்தான். பிறகு அவள் கைகளிலிருந்த அந்தச் சிறிய ராகிபை எடுத்துத் தாயிடம் கொடுத்தான். இனிமேல் எனக்கு உன்னோட எதுவும் தொடர்பு கிடையாது. இந்தக் குழந்தையோடையும் இல்லை. ஆகிலின் வார்த்தைகள் ஹரமின் வாழ்க்கையை வானில் இருந்து தரையில் வீசியது. அவன் அந்தக் குழந்தையின் தந்தை. ஆனாலும் அவன் இந்த தருணத்தில் அவனுடைய காதலான மனைவியையும் தன் பிள்ளையையும் முழுமையாகத் துறந்துவிட்டான். ஆகில், நீங்க என்னோட இப்படிச் செய்ய முடியாது. ஆகில், இது என்ன பேசுறீங்க? அவள் உங்க மனைவி. அந்தக் குழந்தை உங்க பிள்ளை. நீங்க சொல்லுறீங்க உங்களுக்கு எந்தத் தொடர்பும் இல்லன்னு. ஒரு வருடம் அவள் எத்தனை சிரமத்தில் இருந்தாள். அது உங்களுக்கு பொருட்டே இல்லையா? எனக்கு ஒன்னும் கேட்கணும் இல்ல. அவள் எங்கே இருந்தாளோ அவளே அங்கேயே போய் சேரட்டும். இப்போது இந்த வீட்டில் அவளுக்கே எந்த இடமும் இல்லை என்று ஆகில் ஹரமை கூட ஒருமுறை நோக்காமல் கடுமையான வார்த்தைகளில் கூறினான். பரிஷேயின் மனதில் ஒரு குளிர் பரவியது. மிசஸ் கரன் தன் மகளை கடிந்து பார்த்தார். ஆனால் பரிஷே ஹரமை நோக்கி ஒரு காட்டும் பார்வையை ஏற்றி ஆகிலின் மார்பில் சாய்ந்து கதறிப் புகுந்து அழுதாள். ஹரம் தனது மகனின் நெற்றியை முத்தமிட்டு கண்ணீரைத் துடைத்து கதவின் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். தடு என்று ஆகில் அவளை அழைத்தான். அவளை நிறுத்தி தனது அறைக்குச் சென்று அந்தக் கடிதத்தைக் கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தான். இதையும் எடுத்துக்கொள். செல்லும் முன் அவள் அந்த 2 கடிதங்களையும் பார்த்தவுடனே ஆகில் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்டாள். இந்தக் கடிதம், இந்த எல்லா கலகங்களின் வேர்தான் இல்லையா? இதிலிருக்கும் எழுத்துக்களையும் பரிஷேயின் எழுத்துக்களையும் ஒப்பிடுங்கள். உண்மையும் பொய்யும் உங்களுக்குத் தெரிந்துவிடும். ஹரமின் வார்த்தைகளில் ஆகிலின் கால்கள் தள்ளாடின. அவள் என்ன சொல்கிறாள்? என்ன போதாக்கிறாள்? அவன் நன்றாகவே புரிந்து கொண்டான். அவன் அறியாமை பார்வையுடன் பின்பக்கம் பார்த்தான். இல்லை ஆகில், இது தவறுதான். இது பொய்யுதான். அதில் எங்கும் என் எழுத்தில்லை. நீ எங்களுக்குள் பிளவு உண்டாக்க நினைக்கிறாயா? போய்விடு இங்கிருந்து. யாருடனோ முகம் கரைபடத்திட்டுப் போயிருக்கிறாய். அப்புறமா பரிஷே, ஹபர்தார். ஹரமின் குணத்துக்கு மீது ஒரு விரல் கூட தூக்கினால் நான் ஒருவரையும் மதிக்க மாட்டேன் என்று ஆகில் கர்ஜித்தான். நீ இன்னும் கூட அவளது பக்கம் பிடிக்கிறாயா? அவள் மொத்தக் குடும்பத்திலும் உன்னை அவமானப்படுத்தியிருக்கிறாளே. அவமானப்படுத்தியது அவள் இல்லை, அவமானப்படுத்தியது நீதான் என்று திடீரென சபியா கானம் இடையில் பேச பரிஷே நடுங்கினாள். எல்லாரது பார்வைகளும் அவளின் மீது உயர்ந்தன. ஹரமை அவளது வலீமா நாளில் நீயே என் மகன் மூலம் கடத்த வைத்தாய். ஆம் ஆகில், அதுதான் உண்மை. ஃபர்ஜாத் ஹரமை கடத்தினான் பரிஷேயின் உத்தரவிலும் அவளது உதவியிலும். 3 மாதங்கள் அவளை எங்கள் வீட்டிலேயே ஒரு அடைப்பட்ட அறையில் பூட்டி வைத்திருந்தார்கள். அப்போது திடீரென எனக்குத் தெரிய வந்தது. அந்தப் பெண்ணின் நிலைமையோ மோசமாக இருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். நான் மிக அமைதியாக அவளை அந்தச் சிறைமையிலிருந்து வெளியே எடுத்தேன். யாருக்கும் தெரியாது நான் ஹரமைக்கெங்கே வைத்தேன் என்று. ஹரம் எனக்கு சத்தியம் வாங்கிக் கொண்டாள். இங்கே யாரிடமும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று. அந்த நாட்களில் நீயும் கோமாவில் இருந்தாய். இது மருத்துவமனைக்கு வந்து உன்னை பார்த்துச் சென்றது. ஆனால் நீ கோமாவில்தான் இருந்தாய். அதனால் திரும்பிப் போனாள்.
தன் குடும்பத்தாரையும் சந்திக்கவில்லை. நீயிடம் வந்து அனைத்தையும் கூற வேண்டும் என்று முடிவு செய்த சமயத்தில் பரிஷேயுடனான உன் திருமணப் பேச்சுக்கள் ஆரம்பித்துவிட்டன. நீ திருமணத்துக்கு சம்மதித்து விட்டாய். ஹரம் வர விரும்பவில்லை. நீ உன் வாழ்க்கையை வாழ்வதை அவள் தடுக்கப் போகவில்லை. அதனால்தான் தன்னுடைய இருப்பையும் தன் குழந்தையின் இருப்பையும் மறைத்துக் கொண்டாள். இன்று இந்த நாட்டை விட்டு வெளியேறப் போகிறாள். நான் அவளை இங்கே வற்புறுத்தியபடி கொண்டு வந்தேன். அந்த சூனியக்காரப் பெண்ணின் காரணமாக ஒரு குழந்தை தந்தையில்லாமல் இருக்க நான் விரும்பவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது. ஆகில், உன்னைச் சீர் செய்து கொள். உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. சுத்தத்தின் சுத்தத்தையும் கலங்கின் கலங்கையும் அறிந்து கொள். இந்த பெண் முதல் நாளிலிருந்தே உன் வாழ்க்கையில் சேதம் புகட்ட முயன்றவள். ஆனால் நீ அவளுடனே நிக்கா செய்து வீட்டுக்குள் கொண்டு வந்தாய். அவமானமாக இருக்கிறது. அவர் அவளுக்கு முறையாக கண்ணாடி காட்டியிருந்தார். அங்கே இருந்த அனைவருக்கும் பரிஷேயின் உண்மை வெளிப்பட்டது. ஆகில் பரிஷேவை நோக்கிப் பார்த்தவுடனே பரிஷேக்குத் தனது இறுதி நேரமோ வந்துவிட்டது போல் தோன்றியது. இல்லை ஆகில், இது பொய். என்ன மீது குற்றம்? நான் ஒன்றும் செய்யல. யாரையும் கடத்த வைக்கல என்று பரிஷே தன்னைச் சுத்தம் படுத்திக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவளது கண்கள் அவளது மொழியோடு இசைவாக இல்லை. நீங்க நம்பலையா பின்னா, இப்பவே என் பையனையே கூப்பிட சொல்லலாம். அவன் இப்போ ஜெயிலில தான் இருக்கான். ஏன்னா அவனை நான் தானே ஜெயிலுக்கு அனுப்புனேன். இப்போ நேரம் வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன தண்டனை வேண்டுமோ அதையே கொடுங்க. சபிஹா பன்னீராக துள்ளி கண்ணெரித்தபடி பிரிஷா நோக்கி சொன்னாங்க. அங்கே அஷ்ரத் பீகம் நாசமாகிப் போனாங்க. ஏன்னா இது எல்லாமே அவராலதான் நடந்தது. ஹரம் ஒருவேளைக்கே அவர் வீட்டு மருமகளும் அவரது பேரனின் அம்மாவுந்தானே. அவர்தான் ஹரமை தள்ளினாங்க. அவளுக்கு அவமானம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த பிரிஷாவை வீடுக்கு திருப்பி அழைக்கிறாங்க. இது எல்லாமே அறியாமலேயே நடந்ததுனால அவர் மனசுக்குள்ள ரொம்பவே குற்ற உணர்ச்சியால கலங்குனாங்க. ஒரு கேள்விதான் கேட்டுறேன் பிரிஷா, பதில் தேவை எனக்கு. நீதான் சொன்னே ஹரம் ஓடிப்போச்சுன்னு. எப்படி உனக்குத் தெரியும் அவளுக்கு யாராவது உடன் தொடர்பு இருந்தது என்று? ஏன்னா அவதானே கடைசியா ஒரு கடிதம் எழுதி போனா என்றவுடனே பிரிஷாவின் மூலமா உண்மை வெளியில வந்துச்சு. ஏன்றா அந்த கடிதம் பற்றி ஹரமும் ஆகிலும் தவிர வேற யாருக்கும் தெரியவே இல்லை. பிரிஷா நுமான்மம், நான் ஆகில் அலி நவாஸ் என் முழு உணர்வோட உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறேன். இல்ல அகில், ப்ளீஸ், அல்லாஹக்காக வேண்டாம். டைவர்ஸ் கொடுக்கறேன். டைவர்ஸ் கொடுக்கறேன். டைவர்ஸ் கொடுக்கறேன். அவள்தான் தனத் தேவையை பூர்த்தி செய்ய எல்லாரையும் அழிக்க நினைச்சா. ஆனா கடைசியில அவள்தான் அழிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அங்க பூரா சத்தமில்லாம போச்சு. ஹரம் அகிலிடம் வந்து அவரை தடுக்க முயற்சி செய்தா. ஏன்னா அவளுக்கு டைவர்ஸ் வேணாம். டைவர்ஸ் ஒன்னு சரிதான். ஆனா அல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம் அது. ஆனா அகில் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காம தீர்மானத்துல இறங்கிட்டாரு. அஷ்ரத் பீகம் கரண்டீகம் கரண் மேடம்னே பார்த்து பிரிஷாவை வீட்டுல இருந்து அழைத்து கொண்டு போகச் சொன்னாங்க. கரண் மேடமும் தங்கள் மகளின் செய்கையால் வெறுத்து மெளனமாயிட்டாங்க. பொறுக்க முடியலைன்னு கோபத்தோட அவள பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு வெளியேறினாங்க. அகில் திரும்பிப் பார்த்தார் ஹரம்வை. அவளின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அகிலின் கண்களும் கலங்கின. ஒரே ஆண்டு அந்த பாசமும் துணையும் இல்லாமல் வாழ்ந்த ஹரம். அப்போ அவருக்கு உண்மையில புரிஞ்சது, வாழ்க்கையில சில தருணங்கள் 40 ஆண்டுகள் போலத் தோன்றும். அவள்தான் அந்த குழந்தையை உண்டாக்கினா. அந்த வலி, அந்த பயம், அந்த தனிமை எல்லாமே தனக்காகவே இருந்துச்சு. அகில் இதையெல்லாம் நினைக்கிற பொழுது நெஞ்சு நொறுங்குச்சு. முன்னே போய் ஹரமோட கையில கைய வச்சு கும்பிட்டாரு. ஹரம் சொல்லினா, அல்லாஹ்வுக்காக கைய கும்பிடாதீங்க அகில். எனக்கு இந்த கும்பிட்ட கைகள் வேணாம். உங்களோட எந்த தவறும் இல்ல. உங்களுக்கு எதுதான் காட்டினாங்களோ அதையே நீங்க நம்பிட்டீங்க. ஹரம், முடியுமானா எங்கள மன்னிச்சிரு. நாங்க உன்ன ரொம்ப வதைக்கு உள்ளாக்கிட்டோமே. அஷ்ரத் பீகம் கூட கைய உயர்த்த நினைச்சாங்க. ஆனா ஹரம் அவரை தடுத்து விட்டா. ராஹிப்பை எல்லாரும் ஆர்வத்தோட தங்களோட மடியில எடுத்து மகிழ்ந்தாங்க. ஹரம் குடும்பத்துல இருக்கிறவங்களையெல்லாம் அறிவிச்சிட்டா. எல்லாரும் மீண்டும் ஒரு முறை ஹரமை வரவேற்றாங்க. அந்த கடுமையான பரிசோதனை காலம் கடந்து போச்சு. இப்போ கான் வில்லாவில் சந்தோஷங்கள் மீண்டும் திரும்பி வந்திருந்தது. ஹரமும் அகிலும் மீண்டும் காதலின் நறுமணத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க.